அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியை வணங்கி நேயர்களுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு எல்லாம் வல்ல இறைவன் அருளால் எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறி இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நேரத்தில் வரப்போகும் ஆங்கில புத்தாண்டு 2023ஆம் ஆண்டு எப்படி என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு எல்லாம் வல்ல இறைவன் அருளால் எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறி இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நேரத்தில் வரப்போகும் ஆங்கில புத்தாண்டு 2023ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த கிரக மாறுதல்களாலும் இந்த வருஷப்பிறப்பாலும் நிறைய வருட கிரகங்கள் இதில் மாற்றம் இருக்கின்றன. வரப்போகும் ஆண்டு நம்மளுடைய லட்சியத்திற்கு சிறப்பான ஆண்டாக இருக்குமா, நாம் எண்ணிய காரியங்கள் நிறைவேறுமா, படிப்பு, தன்னுடைய தொழில், தன்னுடைய விருப்பமாகிய வீடோ வாகனமோ அல்லது வெளிநாடுகளில் செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களோ, எந்த வகையிலாவது உயர் பதவிகளோ அல்லது சமூகத்தில் ஒரு மதிப்போ, தன்னுடைய முதலீடு முயற்சிகள் எதிர்பார்ப்பு எல்லாமே நன்மையாக அமையுமா, தன் ஆரோக்கியத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், இதர விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கண்ணோட்டத்துடன் கிரக ஆய்வுகளை கொண்டு சுருதி யுக்தி அனுபவம் இறை அருளா இந்த வரப்போகும் 2023ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நாம் 12 ராசிகளுக்கும் பார்க்க இருக்கிறோம். இதிலே இந்த ஆண்டில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்போ எப்போவுமே ஆங்கில புத்தாண்டு கன்னியா லக்னத்தில் தான் உதயமாகும். இரவு 12 மணி 1 நிமிடத்திற்கு பிறக்கும். அதே மாதிரி 1/1/2023 ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இப்போ இது கன்னியா லக்னத்தில் உதயமாகிறது. லக்னத்துக்கு நேர் 7இல் குரு பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு முக்கிய கிரகமாகிய சனீஸ்வரரும் மகரத்தில் ஆட்சியாக இருக்கின்றார். அடுத்து வருஷ கிரகங்களாகிய ராகு எதுக்களில் கேது சுக்கிரனுடைய வீட்டிலும் ராகு மேசமாகிய செவ்வாயுடைய வீட்டிலும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இனி மாத கோட்களாகிய சூரியன் புதன் தனுசு ராசியிலும், சுக்கிரன் மகர ராசியிலும், ராகு சந்திரன் மேச ராசியிலும், செவ்வாய் ரிஷப ராசியிலும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதுதான் இவ்வாண்டினுடைய கிரகநிலை. அதாவது 1/1/2023 ஞாயிறு இரவு 12:01 கிரகநிலைகள் இப்போது நான் சொன்னது. இப்போது இந்த ஆண்டில் என்ன கிரகங்கள் மாற்றம் இருக்கின்றன என்பதையும் கவனத்தில் கொண்டே நாம் வருஷ பலன்களை பார்க்க வேண்டும். இப்போ நம்ம குறிப்பாக பார்க்கிற பொழுது சனிப்பெயர்ச்சி இதில் இடம்பெறுகின்றன. திருக்கணிதப்படி அவர் 17/1/2023 பெயர்ச்சி ஆகிறார். அதே சனி பகவான் வாக்கியப்படி பார்க்குற போது 29/3/2023 அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆக மகரத்திலிருந்து சனி பெயர்ச்சியாவது திருக்கணிதப்படி 17/1/23 29/3/2023 இடப்பெயர்ச்சி ஆகிறது. ஆக கும்பராசி செல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன் ஒன்று தான். பலன் திருக்கணிதப்படி வாக்கியப்படி ஒன்று தான். சில காலகட்டங்களில் பலன்கள் மாறும். அடுத்ததாக இந்த வருஷத்தில் குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி 22/4/2023 அவர் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதில் திருக்கணித வாக்கியப்படி பெரிய வித்தியாசங்கள் அல்ல. திருக்கணிதப்படி 22/4 வாக்கியப்படி பார்க்குற போது 22/4 திருக்கணிதப்படி 24/4 அவர் பெயர்ச்சி ஆகிறார். ஆக 2 நாள் வித்தியாசம்தான். ஆக ஏப்ரலில் குரு பெயர்ச்சி உறுதியாகிறது. மற்றபடி ராகு கேதுகள் இந்த ஆண்டின் நிறைவிலே, அதாவது நவம்பர் அக்டோபர் மாதம் வாக்கியப்படியும் நவம்பர் மாதம் திருக்கணிதப்படியும் இடப்பெயர்ச்சியில் இருக்கின்றன. இந்த கிரகங்களை கருத்தில் கொண்டு வரப்போகிற 2023ஆம் ஆண்டு ஆண் பெண் இருபாலர்களுக்கும் எப்படி இருக்கும் என்கிற சிறப்பான பலன்களும் தக்க பரிகாரங்களும் இப்போது உங்களுக்கு நேயர்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன். விருச்சிக ராசி அன்பர்களே, ஆய்வு, பல அனுபவம், எதையும் செய்து பார்க்கும் ஆற்றல், ஏதேனும் ஒரு திறமையின் மூலிய விளம்பரம் பெறக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆண்டின் வசீகர சாதகங்கள், முக்கிய அம்சங்கள். ஆண்டின் தெய்வம் சாஸ்தா என்ற ஐயப்பன், அறுவடை வீடு முருகன், இவர்களை வணங்குவது உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் சிறப்பு. வசீகர எண்கள் 48, 63, 78. இந்த எண்கள் ஒன்றாக இணைந்து வரும் பெயர், நிறுவனம், இலக்கம், மொபைல் நம்பர், வாகனம், உங்கள் உடைமைகள், பயணங்கள் யாவுமே உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறங்கள் ஆழ்ந்த சிகப்பு, கிளிப்பச்சை, ஆரஞ்சு வர்ணங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வளம் தரக்கூடியதை.
அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு, வடக்கு, தெற்கு. இந்த திசையினுடைய திரவிய லாபங்கள், எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியாக முடியும். அதிர்ஷ்ட சின்னம் புலி, யாழி. இந்த சின்னங்களை பயன்படுத்துவது உங்களுக்கு மிகவும் சிறப்புடைய ஒன்று. இவ்வாண்டினுடைய முக்கிய அம்சங்கள்: குருவின் பலமும் சனியின் பலமும் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் உறுதுணையாக இருக்கும். வருஷத்தினுடைய துவக்கத்தில், அதாவது ஜனவரியிலிருந்து மார்ச் வரை தான் இவங்க உங்களுக்கு பலமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் எடுத்து செய்யும் பெரிய முயற்சிகள், பெரிய முதலீடுகள், பிறரை சார்ந்து செய்யும் காரியங்கள் மற்றும் இவற்றையெல்லாம் நீங்கள் சரியாக செய்துக்க வேண்டும், திட்டமிட்டு செய்துக்கிற வேண்டும். பின்னாடி இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காது. ஆக ஆண்டின் துவக்கத்திலிருந்து 3 மாதத்திற்குள் கண்டிப்பாக செய்துக்குவது நல்லதே. செவ்வாய் உங்களுடைய பலமாக இருப்பது உங்களுடைய முயற்சிக்கும், தைரியத்துக்கும், வீரியத்திற்கும், சக்ஸஸுக்கும் ஒரு பக்க பலமாக இருப்பார்கள். திருமணம், சுயதொழில், சில இன்வெஸ்ட்மெண்ட் இவற்றையெல்லாம் இந்த ஆண்டில் ஆரம்பத்திலேயே நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. விட்டு போன வாய்ப்புகள் மீண்டும் வரலாம். எந்த வகையிலும் விவகார வியாஜ்யங்கள் கூட வெற்றியை தரும். சாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண்டின் துவக்கத்திலேயே ஏப்ரல் வரை பணம், சுபகாரியம், பாட்டனார் விஷயங்கள் எல்லாம், உயர்பிடிப்புகள் நிலைகள் எல்லாம், சொத்துக்கள், எதிர்பார்ப்புகள், ஸ்பெக்குலேஷன் அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் குரு சந்திரனுடைய தசாபுத்தி இருந்தால் எடுக்கும் இந்த காரிய முயற்சிகள் லகுவாக முடியும், அதாவது சீக்கிரமே முடியும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் சனீஸ்வரர் உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது மிகவும் சாதகமாக இப்போது இருக்கிறார், மார்ச் வரை இருக்கிறார். அதனால் உங்களுடைய தைரியம், வீரியம், பிறருடைய உடன்பாடு, ஒப்பந்தம், முயற்சிகள், ஸ்திர சொத்துக்கள், அதனுடைய ஈடுபாடு மற்றும் தன்னுடைய நிலுவைகளிலிருந்து எதிர்பார்ப்புகள், நல்ல வேலைகள், மாற்றங்கள், கூட்டாக பிறரை இணைத்து செய்யும் முயற்சிகள், இதெல்லாம் கைகூடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆக மார்ச் மாதத்திற்குள் இவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்துடன் சுக்கிரன், கேது தசாபுத்தி இருப்பின் எந்த விஷயத்தையும் வெற்றியாக மாற்றிக்கொள்ளலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதன் அதிபதி புதன் இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே உங்களுக்கு மிகவும் சாதகமான நிலையில் இருக்கிறார். ஆக சொந்த பந்தங்கள், பூர்வீக நிலைகள், தாயாதி வழி நிலைகள், இதில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், பந்துக்களுடைய வரவு, பங்காளிகள், பயனுடைய செய்யக்கூடிய அமைப்புகள் யாவுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அது மட்டுமல்ல, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களுக்கும் பிறருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். கௌரவ பதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். புதன் சூரியன் தசாபுத்தி நீங்கள் எடுத்து செய்யும் எந்த முயற்சிக்கும், பரிசு பாராட்டுக்கும், மீடியா விளம்பரமாவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருந்திடக்கூடும். பந்துக்கள், படிப்பு, உங்கள் பெற்றோர், உறவுகள், நண்பர்கள், வயதில் மூத்தவர்கள், இவர்களால் எந்த ஒரு வகையில் உங்கள் எதிர்காலத்திற்கு எதற்கும் உறுதுணையாக இருக்கும். சில விஷயங்கள் இவர்களிடம் இங்கிதமாக செய்துக்க வேண்டும். இல்லத்தில் சில சுய வைபவங்கள், தடபுடலான பூஜைகள், ஆலய வழிபாடுகள், வாரிசுகள், குலதெய்வ வழிபாடுகள் யாவும் நல்ல விதமாக களை கட்டும். படிப்பு விஷயத்திலும் கூட உயர்படிப்பு நிலைகள் ஓரளவு சிறப்பாக இருக்கும். சட்டம், பொருளாதாரம், மருத்துவம், இன்ஜினியரிங், மின்னணு, டெக்ஸ்டைல் தொடர்பான பகுதி நேரம், தொலைதூர கல்வியும் உங்களுக்கு வீண் போகாது, அது சக்ஸஸாக அமையும். பணம், ஜீவனம். பணக்கரகமான குரு ஏப்ரல் வரையே பலம். அத்துடன் ஆண்டின் துவக்கத்தில் பாக்கியாதிபதி 6இல். இதனால் ஏப்ரல் வரை பண விஷயம் சரளமாக இருக்கும். பின் குரு மாற்றம் சில குறைகளை தந்தாலும் பண விஷயத்தில் 2 கிரகங்களின் பலத்தால் இரவு பகல் பாராது உழைத்து வருவாய் ஈட்டுவீர்கள். கடன், அரியர்ஸ், பூர்வீக வழியில் வர வேண்டிய சில நிலுவைகள், கூட்டு வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், இதன் மூலம் பணம், பொருள் விஷயம், சரியான முதலீடு திட்டம், இவையெல்லாம் குடும்பத்தை இணைத்து செய்துக்க வேண்டும். தொழிலில் சீராக நடக்கும், ஆதாயத்தை பெறலாம். பெரிய முதலீடுகள் தொழில் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி அதையும் பெற வேண்டும். மற்றும் லோன், சப்சிடி, இன்சூர், இப்படி இதன் மூலம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பயனடையக்கூடும். குறிப்பாக சிகப்பு, வெண்மை நிற பொருட்கள், விலங்குகள், பறவைகள், நஞ்சை, புஞ்சை, மலைவாழ் வஸ்துக்கள், முகவர்கள், ஏஜெண்டுகள், பண பரிமாற்றங்கள், ஸ்டேஷனரி, கல்வி நிறுவனம், பூமி, தோல், பெர்ஃப்யூமரி, லாகரி பொருட்கள், பதிப்பகம், நெசவு, எக்ஸ்போர்ட், ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள், சணல், கோதுமை, அன்றாட அழியும் பொருட்கள், சரீர தொடர்புகள், இந்த வகை ஜீவனம் எதுவாக இருந்தாலும் இவ்வாண்டு ஏற்றமே. இவ்வாண்டின் பாதகங்கள், பரிகாரம்: லேபர் டீலிங், உயர் அதிகாரி தொடர்பு, மறைமுக விஷயம், முக்கிய கணக்கு வழக்கு, கூட்டாக செய்யும் நிலைகளில் அதிக கவனம் தேவை. திருமணம், புத்திர பிராப்தி தடைபடும். தனிப்பட்ட முறையிலே எதையும் சாதிப்பது கடினம். பிறர் உறுதுணையாக எதையும் நீங்கள் செய்துக்க வேண்டும். எந்த நிலையிலும் குடும்பம், தொழில் ரகசியங்களை, தனது பலவீனத்தையும் தற்காத்து கொள்ள வேண்டும். பாதிப்பான மாதங்களாகிய ஜூலை, செப்டம்பர் முதல் நவம்பர் வரை பணப்பரிமாற்றம், ஜாமீன் பொறுப்புகள், விஐபிகள் தொடர்பு, விளம்பரம், புத்திர நிலை,
பூர்வீக பிரச்சனை, இதிலெல்லாம் நீங்கள் சரியாக பரிசீலிக்க வேண்டும். இல்லையில் பாதகங்களே. அத்துடன் டிரான்ஸ்போர்ட், கால்நடை, பராமரிப்பு தொழில்கள், பொது வாழ்க்கை, அரசியலை சார்ந்தவைகள், கருப்பு நிற பொருட்கள், நீச்சல் தொழில்கள், இதில் இருப்பவர்களாக மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் நரம்பு, நீர், மூட்டுவெடி, சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் கூட அமையலாம். காதல் விஷயங்கள், சில ஒப்பந்தத்தால் உங்களுக்கு பாதகங்கள் வரலாம். இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இறையருளும் மற்றும் பெரியோர்களுடைய ஆசிகளும் சூரிய சந்திரனுடைய வழிபாடுகளும் உங்களுக்கு நன்மையானதாக அமையும். ஐயப்பன் ஸ்தலம், ஆறுபடை வீரனின் முருகன் ஸ்தலம், இந்த ஸ்தல வழிபாடுகள் எல்லாம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். சென்னையிலும் பிற இடத்திலும் இருக்கின்றன. சென்னையிலேயே ஒரே இடத்தில் அறுபடை வீடு முருகன் ஒன்றாக இருக்கிறார், அதையும் தரிசனம் செய்யலாம். அல்லது அறுபடை வீடு முருகனில் ஏதேனும் ஒரு ஆலயம் சென்று தரிசித்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த ஆண்டு நன்மையே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.